friends, welcome back to Harshni channel. Good morning to all. இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா காலையில திரும்ப 2 நாளா மழை இல்லாமல் இருந்ததுங்க. இன்னைக்கு திரும்ப பார்த்தீங்கன்னா மழை அங்கங்கே ஒரே பிசு பிசு பிசுன்னு மழை பெஞ்சிட்டே இருக்கு. கிளைமேட் ஒரு மாதிரி மூடி கிளைமேட்டாக தான் இருக்கு இன்னைக்கு. சரி மிஷின் போட வேண்டாம், நாளைக்கு போட்டுக்கலாம். நேற்று துணிகளே இன்னும் சரியாக காயலை. உள்ளுக்குள்ள அந்த ஸ்டாண்டில் எடுத்து போட்டு வச்சிருக்கோம். எப்பவும் போல ஹர்ஷன் வந்து இன்னைக்கு ஸ்கூலுக்கு கிளம்பி போயாச்சு. கேரட் ரைஸும் அப்பளமும் வச்சு கொடுத்தோம். அப்புறம் நட்ஸு பிஸ்கட்டு இதெல்லாம் வந்து ஃப்ரூட்ஸு இதெல்லாம் வந்து ஸ்நாக்ஸு கொடுத்தாச்சு, எடுத்துன்னு போயாச்சு. அப்புறம் இன்றைக்கி அமாவாசை ஆனதுனால வீட்டில் பெரியவங்களாம் எங்கள் ஹஸ்பண்டை வந்து தர்ப்பணம் பண்ணிவிட்டு ஆஃபீஸுக்கு சாப்பாடெல்லாம் எடுத்துன்னு போயாச்சு. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி வந்து கிருத்திகா வந்து என்ன சமையல் பண்ணியிருக்கா அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. கிருத்திகா வந்து வெங்காயம் எதுவுமே அமாவாசைன்னா வெங்காயம் பூண்டெல்லாம் சேர்க்க மாட்டாங்க, வீட்டில் தர்ப்பணம் பண்ணுறதுனால. பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து வெண்டைக்காய் போட்டு சாம்பார் இன்னைக்கு. அடுத்தது வந்து கேரட் கறி கொஞ்சம் பண்ணியிருந்தா ஹர்ஷனுக்கு குழந்தைங்களுக்கோசரம். பருப்பு ரசம். அடுத்தது பாருங்க வாழைக்காய் கறி, அதாவது வாழைக்காய் பொரியல். இதுதான் இன்னைக்கு வந்து மெயினாக வாழைக்காய் தாங்க பண்ணுறது வழக்கம். வாழைக்காய் பண்ணலாம். வேணும்னா பருப்பு பாயசம் வைக்கலாம். எங்கள் வீட்டில் எல்லாருக்கும் சுகராக இருக்குது. பாயசம் வச்சு அதிகமாக குடிச்சு எல்லோரும் சுகரை ஏற்றின்றுமோன்னு ஒரே பயம். அதனால வந்து முக்கியமாக ஆடி அமாவாசை, தை அமாவாசை, மாலை அமாவாசை இதுகளுக்கெல்லாம் மட்டும் நான் பாயசம் வச்சுக்கிறது. வீட்டில் வந்து சுகர் இருக்கிறதுனால எனக்கு கொஞ்சம் சுகர் இப்போ ஸ்டார்ட் ஆகிருக்கு, அவருக்கும் கொஞ்சம் சுகர் இருக்குது. அதனால வந்து பாயசம் அடிக்கடி செஞ்சோம் அப்படின்னா 2 பேருமே அதிகமாக சாப்பிட்டுட்டு சுகரை ஏற்றின்றோன்னு ஒரு பயம். அதனால வந்து என்ன செய்யுது, இப்போ சின்ன பசங்களும் பாயசம் ரொம்ப விரும்பி இந்த வெள்ளை போட்டு தான் இன்றைக்கி பாயசம் வைப்போம். அது ரொம்ப விரும்பி அவ்வளோவா இது என்னைக்காவது ஒரு நாள் வச்சா சாப்பிடுவாங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி வந்து நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னன்னு பார்க்கலாம். ரெசிபி பார்த்தீங்க அப்படின்னா அவலில் ஒரு ரெசிபி செய்ய போகிறேங்க. அவலில் வந்து அவல் புடி கொழுக்கட்டை இன்றைக்கி செய்ய போகிறேன். அவல் புடி கொழுக்கட்டை வந்து ரொம்ப ட்ரெடிஷ்னல் பாரம்பரியமானதுங்க. ஒரு விரத தினத்தில் விரதம் இருந்தாங்கன்னா மத்தியானம் சாப்பிட முடியல அப்படின்னா இங்கே ட்ரெயினில் போகிற மாதிரி இருந்ததுன்னா இந்த மாதிரி இந்த அவல் புடி கொழுக்கட்டை 10 இல்லாமல் செஞ்சு எடுத்துகிட்டு போவாங்க. ஏகாசி விரதம் இருக்கிறவங்க, டேப்லெட்லாம் எடுத்துக்கிறவங்க, நாங்களாம் ஏகாசி விரதம் இருந்தோம்னா மத்தியானம் வந்து ஒரு வேளை பலகாரம் பண்ணுவோம். காலையில் ஒன்றும் சாப்பிட மாட்டோம், 2 தடவை காஃபி குடிச்சிடுவோம். நான் நைட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வாழைப்பழம் காஃபி அது மாதிரி குடிச்சிப்பேன். ரொம்ப டேப்லெட் எடுக்கிற மாதிரி இருந்து ரொம்ப இதாக இருந்ததுன்னா ஓட்ஸ் கஞ்சி 10 இல்லாமல் வச்சு குடிப்பேன். பட் ஆனால் வந்து இந்த வந்து இவங்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா வீட்டில் வயசானவங்களாம் எங்கள் அத்தை அவங்களாம் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா சில சமயம் இந்த அவலில் வந்து தயிர் விட்டு சாப்பிடுவாங்க. அவலில் வந்து புடி கொழுக்கட்டை மாதிரி செஞ்சு வீட்டில் வச்சு எடுத்து வச்சு சாப்பிடுவாங்க. இது வந்து அவல் 10 கிடையாது அப்படின்றதுனால அப்படியும் சாப்பிட்ருக்காங்க. எங்கள் சிஸ்டரோட மாமியார்லாம் பார்த்தீங்கன்னா அடிக்கடி இந்த அவல் புடி கொழுக்கட்டை செஞ்சு சாப்பிடுவாங்க. ஒரு விரதம்னா அவளை தாங்க தொடுவாங்க, அதுதான் ரொம்ப விசேஷம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால வந்து இன்னைக்கு வந்து இந்த அவல் புடி கொழுக்கட்டை நம்ம எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். பிகினர்ஸ் கூட ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக செஞ்சிடுற ஒரு கொழுக்கட்டை இது. விநாயகர் சதுர்த்திக்கு கொழுக்கட்டை செய்ய முடியல அப்படின்னு வருத்தப்படுறவங்க இந்த மாவெல்லாம் வச்சு ஒன்றும் கலர வேணாங்க, ரொம்ப சிம்பிளாக இது செய்யலாம். அந்த வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதுக்காவது வந்து அரிசி கொழுக்கட்டைக்காவது மாவு கலரணும், பூர்ணம் கலரணும், உள்ளுக்குள்ளே வைக்கணும். புடி கொழுக்கட்டைக்காக கூட மாவு கலரி அதுக்கப்புறம் தான் உள்ளே எடுத்து வைப்போம், பிடிச்சி வைப்போம். இதுக்கு வந்து மாவு கலர வேண்டிய வேலையே கிடையாதுங்க. அப்படியே தாளித்து கொஞ்ச நேரம் ஊற வச்சு தூக்கி உள்ளே வச்சாலே நல்லா புடி கொழுக்கட்டை சூப்பராக ஆகிடும். அப்படி விநாயகர் சதுர்த்திக்கு அதை செய்ய முடியல, எங்களால் புடி கொழுக்கட்டை நாங்கள் பிகினர்ஸ் இப்போ தான் கல்யாணம் பண்ணி புதுசாக வந்திருக்கோம், இருந்தாலும் விநாயகருக்கு வந்து வீட்லேயே கொழுக்கட்டை செஞ்சு நைவேத்தியம் பண்ணணும் அப்படின்னு ஆசை இருந்தால் விநாயகருக்கு ரொம்ப பிடிச்ச பொருள் வந்து அவல். இந்த அவல்லையும் வந்து நம்ம கொழுக்கட்டை செய்யலாம். இந்த அவல் கொழுக்கட்டை பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு பொருளுங்க. வீட்டில் இருக்கக்கூடிய பொருளை வச்சு நம்ம செஞ்சிடலாம். இதில் இனிப்பும் செய்யலாம், காரமும் செய்யலாம். இன்றைக்கி நம்ம காரம் செய்ய போகிறோம். இனிப்பு வந்து எப்படி செய்யுதுன்றது நான் சொல்கிறேன் உங்களுக்கு. பார்த்தீங்க அப்படின்னா என்னென்ன தேவையான பொருள் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருள் என்னன்னா அவல் 1 கப் எடுத்துட்டுங்க. வெள்ளை அவளுக்காகவும் இருக்கலாம், கெட்டி அவளாகவும் இருக்கலாம். நீங்கள் வந்து இந்த சிகப்பு அவல்னு சொல்லுவாங்க இல்லையா, அதாகவும் இருக்கலாம். எதாக இருந்தாலும் ஓகே தாங்க. அவல் 1 கப்பு. தாளிப்புக்கு வந்து கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, கடுகு, 3 பச்சை மிளகா, கருவேப்பிலை, தேவையான அளவு உப்பு, இது மட்டும்தான். வேணும்னா தேங்காய் வேணும்னா துருவி போட்டுக்கலாம். நான் தேங்காயெல்லாம் போடலை.
அதனால வந்து அப்படியே சிம்பிளா இருக்கட்டும் அப்படின்றதுனால தேங்காய் நான் போடலை. வேணா தேங்காய் நீங்க துருவி அதில் சேர்த்துக்கலாம், இது பண்ண கிடையாது. இப்போ வந்து எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. பாருங்க, ஒரு பவுல்ல வந்து அவுள் போட்டேன் நான். அவுள்ல வந்து இந்த கெட்டில்ல கொஞ்சம் தண்ணிங்க, கொஞ்சம் வெந்நீர் வச்சிருக்கேன். இந்த வெந்நீரை வந்து இதுல ஊத்திக்கணும். நம்ம ஊத்திட்டு நல்லா கிளறி விட்டுருணுங்க. பார்த்தீங்களா, நல்லா கிளறி விட்டுட்டு இன்னும் கூட அவுள் வந்து நிறைய தண்ணி இழுக்கும் உங்களுக்கு. அதனால வந்து இன்னும் கூட நம்ம வெந்நீர் இருந்து அதில் விட்டுக்கலாம். 1 கப் அவளுக்கு கரெக்டா ஒரு 1/2 கப்புக்கு மேல தண்ணி விட்டா சரியா இருக்கும். வெந்நீர் நல்லா திளக்க வச்சு உப்பு 2 போட்டு மூடிடணுங்க. ஒரு 5 நிமிஷம் மூடினா போதும். அது பாருங்க, ஒரு தட்டு போட்டு இந்த அவுல ஒரு தட்டு போட்டு மூடியாச்சு. ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே இருக்கட்டும். அதுக்குள்ள நம்ம தாளிச்சுக்கலாம். பாருங்க, இது நல்லா ஒரு 5 நிமிஷம் வந்து ஊறிடுத்துங்க. ஊறின உடனே அவுள் பார்த்தீங்க அப்படின்னா ஊறவே தெரியல, அப்படி இருக்கு, சாதமாட்டம் ஆயிடுச்சு. இப்போ இது வந்து இந்த மேஷர் வச்சு நல்லா மேஷ் பண்ணிக்கிறோம் நம்ம. இந்த மாதிரி நல்லா இதாயிடுச்சு. வேணும்னா கொஞ்சம் பிடிக்கும் போது தண்ணி தொட்டு கூட நம்ம பிடிச்சுக்கலாங்க. அவள் வந்து தண்ணி நிறைய இழுக்கக்கூடியதுதான். இதை ரெடி பண்ணி வச்சுட்டோம். தாளிப்புக்கு கொஞ்சங்க இது வந்து ரொம்ப சிம்பிளுங்க. இது இதுல பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஒரே 1 ஸ்பூன் கடுகு போதும். கடுகு நல்லா வெடிக்கட்டும். கடுகு நல்லா வெடிச்ச பிறகு ஒரே 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு. சவுண்டு கேட்கும்னு நினைக்கிற வீடியோல. கடுகு நல்லா படப்படன்னு வெடிக்குது. ஒரே 1 ஸ்பூனு கடலைப்பருப்பு. இந்த கடலைப்பருப்பு நல்லா செவக்கட்டும். வேணும்னா தேங்காய் நீங்க துருவி போட்டுக்கலாங்க. தேங்காய் துருவி போட்டுக்கலாம். தேங்காய் துருவி போட்டா என்னன்னா உடனே சாப்பிட்ற மாதிரி இருந்தா தேங்காய் துருவி போட்டுக்கலாம். இல்லைன்னா தேவை கிடையாது. இது பாருங்க, உளுத்தம்பருப்பு ஒரே 1 ஸ்பூன். அடுப்பை ஸ்லிம்ல வச்சுக்கணும். அடுத்து 2 மிளகாவை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சிருக்கேன் காரத்துக்கோசரம். அதையும் போட்டுண்டாச்சு. அடுத்தது கருவேப்பிலை. பெருங்காயங்க, பெருங்காயம் அவ்வளவுதான். எல்லாம் போட்டு தாளிச்சு ரெடி ஆயிடுச்சு. இங்க பாருங்க, ரெடி ஆயிடுச்சு. நல்லா கமகமான கருவேப்பிலை வாசனைக்கும் பெருங்காய வாசனைக்கும் ரொம்ப சூப்பரா இருக்கு. இப்ப அடுத்தது வச்சிருக்கோம் இல்லையா, இதுல வந்து அப்படியே கொட்டிடணுங்க. உப்பு ஆல்ரெடி ஏற்கனவே போட்டாச்சு. அதுவும் இன்னும் கொஞ்சம் லைட்டா போட்டிருக்கேன். நீங்க இதோட வந்து நட்ஸ் ஏதாவது இருந்தா அதையும் சேர்த்துக்கலாம். அடுத்து நிலக்கடலை இருக்கு பார்த்தீங்களா, அதை வந்து ஒன்றும் பாதியமா வறுத்துட்டு மிக்சியில உடைச்சிட்டு அதையும் இதுல சேர்த்துக்கலாம். எல்லாமே பண்ணிக்கலாங்க. சூப்பரா இருக்கும், நல்லா டேஸ்டா இருக்கும். குழந்தைங்களுக்கு நல்ல ஹெல்த்தியான ஒரு ஃபுட்டு இது. சாயங்காலம் ஸ்கூல்ல இருந்து வந்தாங்கன்னா கேட்டாங்கன்னா 10 நிமிஷத்துல நீங்க செஞ்சு கொடுத்துடலாம் அந்த டிஃபனை. யாராவது கெஸ்ட் வந்தாலும் டக்குன்னு செஞ்சு தேங்காய் சட்னியோட பரிமாறினீங்கன்னா ரொம்ப சூப்பரா இருக்கும் அந்த புடிக்கவ கிட்ட.
பார்த்தீங்களா? கையிலே நல்லா கலரலாம், தப்பே கிடையாது. கரண்டி தான் வேணும் இல்லை, கையில் கலர்னா தான் அது வந்து சுடாமல் இருந்தால் கையில் கலரிக்கலாம். கொஞ்சம் சுடதான் செய்யுது, இருந்தாலும் அது 4 பக்கம் பரவணுமே அப்படின்றதுக்கோசரம் கலரிங் இருக்கேன். இது பார்த்தீங்களா, ரெடி பண்ணி வச்சாச்சு. இப்போ அடுத்து என்ன பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபுல்லாக முடிச்சுட்டு உங்களுக்கு இந்த மாதிரி உருட்டி உருட்டி வச்சுக்கணும். ஃபுல்லாக முடிச்சுட்டு காமிக்கிறேன். ஓ, இங்க பாருங்க, எல்லாத்துலயும் அழகா உருட்டி வச்சாச்சு. இப்போ இது வந்து இந்த இட்லி வைக்கிற இது இருக்கு இல்லைங்களா, இப்போ இட்லி வேக வைக்கிற அந்த பாத்திரத்துல இதெல்லாம் வேக வச்சு எடுத்துடலாம். பாருங்க, எடுத்துட்டேன். நான் வந்து இது ஒரு தட்டு தானே இப்போ வைக்கிறோம் அப்படின்றதுக்கோசரம் இழுப்ப சட்டில தண்ணி வச்சு வச்சு இப்படி வச்சு மூடிட்டேன். மேலே வந்து தண்ணியும் நம்ம தெளிச்சு விடலாம். தெளிச்சு விட்டா இன்னும் நல்லா வேகும். அதுக்கு தான் ஒரு 10 நிமிஷம் வந்தா போதுங்க. ஒரு 10 நிமிஷம் வேகட்டும். வெந்ததுக்கு அப்புறம் பார்க்கலாம். நம்ம பாருங்க, ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு நல்லா சூப்பரா நல்லா இருக்குங்க. எடுத்து உடைச்சு பார்ப்போம். நல்லா வெந்திருக்கு, கையில ஒட்டாத வரும். இப்படி தொட்டோம்னா கையில ஒட்டாதுங்க, அதுதான் கணக்கு. உள்ளுக்குள்ள ரொம்ப சாஃப்டா இருக்கு. நம்ம சொன்னாதான் அது அவல் அப்படின்னு தெரியும் நமக்கு. அவ்வளோ சூப்பரா நல்லா இருக்குங்க. இது ஒரு தடவை செஞ்சு பாருங்க. ரீகேப் ஒரு தடவை பார்த்தீங்க அப்படின்னா ரெடி ஆயிடுச்சுங்க. சமையல் வந்து ஃபுல்லாக வந்து ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு இந்த பிடிக்கொழுக்கட்டை, அவல் பிடிக்கொழுக்கட்டை ரெடி. இது வந்து ஒரு நாள் வெல்லம் போட்ட பிடிக்கொழுக்கட்டை. ஒரு ஃப்ரைடேல வந்து சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ண ஏதாவது செய்வேன். அப்போ நான் வந்து அந்த வெல்லம் போட்ட அவல் பிடிக்கொழுக்கட்டை செஞ்சு கண்டிப்பாக நம்ம நைவேத்தியம் பண்ணோம். வீடியோவிலேயே நான் உங்களுக்கு போடுறேன். அது அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இது ரீகேப் ஒரு தடவை பார்த்துருவோம். ஒரு கப்பு வந்து அவல், ஒரு கப்பு அவளை வந்து நம்ம வந்து திட்டமாக அது முழுகிற அளவுக்கு வெந்நீர் விட்டு மூடி வச்சிடணும். மூடி வச்சுட்டு அடுப்புலலாம் வச்சு கலரெல்லாம் எதுவுமே தேவையில்லை. வெந்நீர் வச்சு அப்படியே மூடிட்டா போதும், மூடிக்கும். அது வந்து ஊறும் ஒரு 10 நிமிஷம். ஊறினதுக்கப்புறம் நம்ம வந்து கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, மிளகா, ஜீரகம், அடுத்தது வந்து இது பெருங்காயம், கருவேப்பிலை, கொத்தமல்லி, இது எல்லாமே வந்து தாளிச்சு கொட்டி தேவையான அளவு உப்பையும் போட்டு அதை வந்து நல்லா மேலே இங்கேயே நல்லா அழுத்தி பிசையணும். மேஷாக வச்சு நல்லா அழுத்தி பிசையும் போது பார்த்தீங்கன்னா அந்த அவல் உருவே தெரியாமல் நல்லா மாவு மாதிரி ஆகிடும். மாவு மாதிரி ஆனோடனே அதில் ஒரு 2 ஸ்பூன் நெய் வந்து ஃப்ளேவருக்கு விட்டுட்டு, அப்புறம் இட்லி தட்டில் நெய் தடவி, நெய்யோ இல்லை எண்ணெயோ தடவி பிடிச்சி உருட்டி எந்த ஷேப்பில் வேணாலும் வைக்கலாங்க. நீங்கள் பசங்களுக்கு பிடிச்ச மாதிரி எந்த குக்கீஸ் கட்டுற ஏதாவது இருந்தாலும் அதை வச்சு கூட நீங்கள் ஷேப் பண்ணலாம். இது ஷேப் பண்ணி அதுக்குள்ளே வச்சு உருட்டியும் வைக்கலாம். இல்லை பிடிச்சி லட்டு மாதிரி அப்படியே உருட்டியும் வைக்கலாம். தட்டை மாதிரி தட்டியும் அப்படியே வைக்கலாம். நம்ம வடை மாதிரி தட்டியும் வைக்கலாம். எப்படி வேணாலும் செய்யலாங்க. இது செஞ்சு அதை வச்சா ஒரு 10 நிமிஷம் வெயிட்டில் வச்சு எடுத்தோம்னா, இட்லி கொப்பரையில் வச்சு எடுத்தோம்னா நல்லா வெந்துடும். வெந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டு, பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. இது ஒரு 5 நிமிஷம் எங்கள் வீட்டில் எல்லாமே காலி ஆகிடுச்சிது. அப்படி இருக்கும். சாயங்காலம் குழந்தைங்க ஸ்கூல் விட்டு வரும்போது செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப வயிறு அவங்களுக்கு அப்படியே ஃபில்லிங்காக இருக்கும். ராத்திரி 9 மணி வரலும் பசினே கேட்க மாட்டாங்க. 8 மணி 9 மணி வரலும் சாப்பிடுவாங்க. பெரியவங்க, வயசானவங்க எல்லாருக்குமே கொடுக்கலாம். இதே பார்த்தீங்கன்னா ராகி மாவுலையும் செய்யலாங்க. ராகி மாவில் செஞ்ச இன்னும் டேஸ்ட்டு ரொம்ப நல்லா இருக்கும். ராகி மாவில் கொஞ்சோண்டு அரிசி மாவு கலந்து இதை செய்யலாம், சூப்பராக இருக்கும். இது வந்து ராகி மாவில் செய்யறதும் ஒரு நாளைக்கு நான் உங்களுக்கு போடுறேன். அடுத்தது வந்து அவலில் வந்து இனிப்பு கொழுக்கட்டை செய்யறதும் நான் உங்களுக்கு ஒரு நாளைக்கு போடுறேன். இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். அடுத்தது வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். நாளைக்கு வேற ஒரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், பாய்.